ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்னென்ன நடந்தது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பல காமெடிகளும் நடந்திருக்கு. இப்படிலாம் கூட பண்ணுவீங்களாடான்ற மாதிரி நம்ம ஆட்கள் மேலே சில கோவங்கள் வரதான் செய்யுது. பட் ஸ்டில் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஜாக்கிங்லாம் போயிருக்காரு. இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், எமினுவல் மேக்ரான், ஃப்ரெஞ்சோடைய பிரசிடென்ட். இவர் என்ன சொல்லியிருக்காரு? இவர் இந்தியாவுக்கு வந்தார், ஜாக்கிங்லாம் போனார். இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜாக்கிங் போன அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லேயே போய் ஜாக்கிங் போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு நம்ம டெல்லியில் அந்த ஸ்ட்ரீட்லாம் வந்து பக்காவாக ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணி ரொம்ப சானிடைஸ் பண்ணி அவ்வளோ ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி டெல்லி எந்த அளவுக்கு மாசுபடிஞ்சிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய சொசைட்டி எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி க்ளீனாக வச்சுக்கிறாங்களா இல்லையான்றது நம்ம எல்லாருக்குமே ரியாலிட்டி நமக்கு தெரியும் இல்லைங்களா? பட் ஆனால் ஓவர் நைட்டில் அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்க முடியும். பட் ஆனால் வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன்? நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் சைட்லேயும் தப்பு இருக்குது. அது ஒரு கொஸ்டின் தான். பட் அதையும் தாண்டி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் க்ரோத், நம்மளுடைய இந்தியாவோட டிஜிட்டல் க்ரோத் நம்ம நம்பினாலும் நம்பாமல் போனாலும் உண்மையிலே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. எனக்கும் இது முன்னாடியே தெரியும். ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா? ரொம்பவே வேர்ல்டு வைடு பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேமெண்ட் சிஸ்டம். ஈவன் பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இந்த அளவுக்கான பேமெண்ட் சிஸ்டம் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் உண்மையும் கூட. பல டெவலப்டு கண்ட்ரியில் கூட இந்த மாதிரியான ஒரு குயிக்கான டிரான்சாக்ஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரம் அவங்க மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கார்ட் பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஒன்று £100 ஆர் $100 மேலே போச்சுன்னா வந்து அவங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு நம்ம இது பண்ணணும், டேப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் யூபிஐ சிஸ்டம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சிஸ்டம் பேமெண்ட் வைஸ் பார்த்தோம்னா. ஓகேங்களா? அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஜஸ்ட் டிஜிட்டல் க்ரோத் மட்டும் கிடையாது, இது சிவிலைசேஷனுடைய அப்கிரேடுன்னு சொல்லியிருக்காரு. சிவிலைசேஷனோட ஸ்டோரி இது வந்து உண்மையிலே ரொம்ப மேம்பட்டுருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், ஃப்ரெஞ்ச் வந்து பல இடங்களை காலனைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியாவிலும் கூட நிறைய இடத்துல ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ் அளவுக்கு இந்தியாவில் பெருசாக எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பாண்டிச்சேரிலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஃப்ரெஞ்ச் காலனிஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஆண்ட மண்ணு தான் இந்தியாவும் கூட, அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் க்ரோத்தை பற்றியும் ஏஐயை பற்றியும் நம்மக்கிட்ட வந்து பெருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மேட்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை, நம்ம எல்லாருக்கும் க்ளோஸாக தெரிஞ்ச, நமக்கு சுந்தர் பிச்சைக்கும் நமக்கும் பழக்கம் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை எவ்வளோ பெரிய ஆள், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே இப்போ கூகுள் வந்து பார்த்திங்கன்னா $15 பில்லியன் வந்து $15 பில்லியன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது ஆல்ரெடி வந்த ஒரு நியூஸ் தான். இங்கேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விசாகப்பட்டினத்தில் தான் இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே மாதிரி ஏஐ வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ சம்மிட் நடத்துனது ரொம்பவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஏஐயால் பல லட்சம் வேலைகள் வந்து நானே சொல்லியிருக்கேன். மோர் தென் 50,000 ஜாப்ஸ் ஒன்லி இன் பெங்களூரில் மட்டுமே 50,000 ஜாப் மேலே போயிருக்கு. அது உண்மை தான். பட் ஸ்டில் அதையும் தாண்டி இவர் என்ன சொல்கிறாருன்னா, பலாயிரம் வேலைகள் போனாலும் இன்னும் பல லட்ச புது வேலைகள் வாய்ப்புகள், புது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப் வந்து இந்த இதில் இருந்து க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அதுக்கான ஸ்டஃப்பை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குமோ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடி எப்படி வளர்ந்து தன்னுடைய புது தன்மையை அடைஞ்சிக்கிட்டே இருக்குமோ, அது மாதிரி ஜாப் வைஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் அதுக்கு ஏற்ற ஸ்டஃப்புக்கு ஏற்று அதை அடாப்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்டஃப்பை கண்டிப்பாக நமக்கு வளர்த்துக்கிட்டு அந்த புது ஜாபுக்கு நம்ம போய் தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இன்னும் பல நாளாக நம்ம வந்து ஏஐ வந்துடுச்சு, வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளால் எப்படி சொல்கிறது, ஏஐ வந்துடுச்சு, வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மை அதுதான். நம்ம தான் நம்ம ஸ்டஃப்பை வளர்த்துக்கணும். ஈவன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஸோ ஸ்டஃப்பை நம்ம தான் வளர்த்துக்கணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி நம்ம டாட்டாவுக்கு பக்கம் வருவோம். ஓகேங்களா? டாட்டாஸோட சன்ஸில் வந்து சந்திரசேகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? டாட்டாவுடைய சன்ஸ் குரூப்பில் இருக்க ஒருத்தர். அவர் தான் வந்து டாட்டாவோட சேர்பர்சன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியா வந்து ஏஐ எடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். பட் அதையும் தாண்டி இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து எலக்ட்ரிசிட்டி ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏஐ வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ரெவல்யூஷன் அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ சென்டர் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டேட்டா சென்டரை கிரியேட் பண்ண போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ், சைனா, சவுத் கொரியா, ஸோ இவங்கலாம் வந்து அரப் கண்ட்ரீஸில் சில இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இன்னமுமே வந்து கனடாலேயோ, ஆஸ்திரேலியாலேயோ மிகப்பெரிய அளவுக்கு ஏஐ உடைய ஒரு டேட்டா சென்டர் பெருசாக கிடையாது. இருக்குது. ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு யுஎஸை கம்பேர் பண்ணும்போது, சைனாவை கம்பேர் பண்ணும்போது, இவங்கள கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு டேட்டா சென்டர்ஸ் இவங்க கிட்ட கிடையாது. ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐயோட கொலாபரேட் பண்ணி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் டேட்டா சென்டர் நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக பூம் ஆகிருக்குன்றது உண்மை. ஸோ இவர் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, டாட்டாவோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏஐயை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா நாட்டிலுமே ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருமே அது காமன். நம்ம ஜஸ்ட் கன்சியூமராக மட்டும் இருக்கக்கூடாது. பட் ஆனால் அதையும் தாண்டி ஏஐயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மெகாவாட்ஸ் டு 1 ஜிகாவாட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டேட்டா சென்டரை டெவலப் பண்ண போகிறோம் இன் ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எவ்வளோ இதனால் நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஒரு மெகாவாட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போதும். ஒரு 100 மெகாவாட்ஸ்னால் ஒரு சின்ன கிராமத்துக்கே போதுன்ற அளவுக்கான ஒரு இது. ஜிகாவாட்ஸ்னால் ஒரு சிட்டி அளவுக்கு பெருசாக பில்ட் பண்ணி ஆகணும். ஏஐ டேட்டா சென்டர் மட்டுமே, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜிபியூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ஏகப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். 24/7 ரன் ஆகிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கூலிங் சிஸ்டம். ஸோ இவ்வளோ அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டஃப்பை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான கூலிங் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும். இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேக்கெண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இதை மானிட்டர் பண்ணணும், ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நியூ ஜாப் எல்லாமே கிரியேட் ஆகும். இது குளோபல் லெவலில் வந்து ஏஐயோட கெப்பாசிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நம்மளுடைய டேட்டா சென்டர் மட்டும் இல்லாமல் மற்றவங்க இன்னமுமே நம்மளோட ஸ்டோரேஜ் யூஎஸ்லேயும் யூகேலையும் வந்து நிறைய இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும். இந்தியாவில் இருக்க மக்களுடைய யூடியூப்பில் இப்போ நான் இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா இதோடைய ஸ்டோரேஜ் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்தியாவிலையும் மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த காமெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஃபன் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே ஒரு மோசமான விஷயம். இதெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு வைடு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபன்லாம் எப்படி ஒரு யூனிவர்சிட்டியால் பண்ண முடியும்? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அந்த யூனிவர்சிட்டி பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க யூனிவர்சிட்டி மாதிரி கிடையாது. இது பேரே வந்து கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு, இது பிஜேபியோடைய சின்ன டைப். டேரெக்டாக பிஜேபியோட பார்ட்னர்ஷிப்பில் கிடையாது. பட் ஆனால் அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆட்களால் கொஞ்சம் நெருக்கமான ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுவும் உண்மையும் கூட. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இவங்க பண்ண ஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அங்கங்கே சூப்பராக கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சூப்பராக வந்து இனோவேஷன்ஸ்லாம் வந்து பக்காவாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு காமெடி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரோபோட் டாக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களே வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் தான் டெவலப் பண்ணோம், எங்கள் யூனிவர்சிட்டியில் டெவலப் பண்ண ஒரு டாக் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த டாக்லாம் சூப்பராக வேலை செய்யுது, வருது. அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி யூனியன் ஐடி மினிஸ்டர் வந்து இவங்க பேர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா? அவங்க வந்து போஸ்ட்டும் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஓகேங்களா? சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ சம்மிட்டில் நடந்ததும் வந்து வைரலாக போய்ட்டுருக்கு. பயங்கரமாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, சைனாக்கு ஈக்குவலாக யூஎஸ்க்கு ஈக்குவலாக பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு ரோபோட் டாகை பற்றி பயங்கரமாக பேச்சு போய்கிட்டு இருக்கு. பட் அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரோபோட் டாக் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நேம் வச்சுருக்காங்க. இந்த ரோபோட் டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன்னு சொல்லிட்டு பேர் வச்சு பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியா பற்றி எரியுது. சூப்பராக ஒரு டெவலப்மெண்ட் நம்ம இந்தியாவிலேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பில்ட் பண்ணதும் கிடையாது, அந்த யூனிவர்சிட்டியில் பில்ட் பண்ணதும் கிடையாது, டெவலப் பண்ணதும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ரி கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் டாகு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஒரு சைனா மேட் 2 to 3 lakh rupees ஒர்த்தில் ஒரு டாகை கூப்பிட்டு வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வந்து தான் பில்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த வேர்ல்டே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு குளோபல் ஏஐ சம்மிட்டில்
இந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நடத்தினாலும் ஓகே, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி சில தப்புகள் நடக்க தான் செய்யும். பட் ஆனால் அவங்க யார் அப்ரூவ் பண்ணுறது? அவங்களுக்கு ஸ்டால் கொடுத்தது யார்? பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டாலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பவர் கொடுக்கல, வாட்டர் சப்ளை எதுவும் கொடுக்கல. அந்த ஸ்டாலை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க இமீடியட்டாக. இந்த அளவுக்கு நடத்தினாலுமே இந்த பிரசிடென்ட்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் மோடிஜி வந்து போனதுக்கப்புறமே அங்கே வந்து ப்ராப்பராக எதுவுமே நடக்கலை. அங்கே வந்து நிறைய பொருட்கள் திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டி ராகுல் காந்திலாம் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டை விளம்பரம் பண்ணுறதுக்கு தான் இது நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எண்டிங் அவங்கள்ட்ட சுத்தமாக சரியில்லை. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதை பார்த்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது, ஏன்னா ஒரு குளோப் வைஸ் வந்து ஃபோக்கஸ் அடைகிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றத நம்ம சொல்லி தான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஸோ இதுதான் இந்த இதில் நடந்தது. என்ன தான் சின்ன சின்ன கிரிட்டிசிசம் இருந்தாலும் மிகப்பெரிய விஷயம்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையும் நடந்தும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுடைய ஸ்டஃப்பை டெவலப் பண்ணிக்க சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வேலைகள் போயிருக்கும். ஈவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஜாப் போயிருக்குன்றது உண்மை. அவங்களும் வேலை இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.